ஜனநாயகத்துடைய தூண் அப்படின்னு நம்ம வந்து 4 விஷயங்கள சொல்லுவோம். அதுல வந்து பத்திரிக்கை அப்படிங்கிறது இன்றியமையாதது. நம்ம பத்திரிகை செய்திகள் மூலியமா தான் நம்ம நாட்டு நடப்புகள், அரசியல் நிலவரங்கள் எல்லாத்தையுமே நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள்ல வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கிற நியூஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஈரான், இஸ்ரேல் போர் பத்தி தான். நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்படுறது வந்து சங்கடமா இருந்தாலுமே, நம்ம உலக நடப்புகள தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நாம இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்க்க போறோம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. யுஎஸ் sinks Iranian vessel near Sri Lanka. யுஎஸ் sinks Iranian vessel near Sri Lanka. அதாவது ஸ்ரீலங்கா, இலங்கை கிட்ட அமெரிக்கா வந்து ஒரு ஈரானியன் கப்பலை வந்து மூழ்கடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி வேர்ட்ஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ஆர்ச் அட் ட்ரிச்சி ரயில்வே டிவிஷன் ஆஃபீஸ். ஹிந்தி வேர்ட்ஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ஆர்ச் அட் ட்ரிச்சி ரயில்வே டிவிஷன் ஆஃபீஸ். ஹிந்தி வார்த்தைகளை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க திருச்சி ரயில்வே டிவிஷன் ஆஃபீஸ் கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சிம்பிளான நியூஸ் தான். கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உங்கள் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் மார்னிங் ஐ ரெட் அ நியூஸ் ஆர்டிக்கல் இன் ஹிந்து நியூஸ் பேப்பர். த்ரூ தட் ஐ கேம் டு நோ ஹிந்தி வேர்ட்ஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ட்ரிச்சி ரயில்வே டிவிஷன் ஆஃபீஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு காலம்புற ஹிந்து நியூஸ் ஆர்டிக்கல் மூலியமாக தான் எனக்கு ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்தது. ஹிந்தி வார்த்தைகள்லாம் வந்து ரயில்வே டிவிஷன் ஆஃபீஸ் கிட்ட ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷனை ஐதர் அது வந்து ஒரு 2 லைன்ஸாக இருக்கலாம், 4 லைன்ஸாக இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். பட் என்னன்னா, நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை இங்கிலீஷில் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட். இதே மாதிரி கூட ஏதாவது ஒரு சின்ன நியூஸை இன்னைக்கு நான் அதே மாதிரி படித்தேன், இதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஷேர் பண்ணி கூட உங்கள் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? This morning I read a news in Hindu article. Then I came to know Hindi words removed from Trichy Railway Division Office அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இதுவுமே வார் பேஸ் பண்ணி தான். யூஸ் குக்கிங் ஃபியூவல் ஜுடிஷியஸ்லி கன்சியூமர்ஸ் டோல்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த எரிபொருள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து சிக்கனமாக வந்துட்டு பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நுகர்வோர்கள்னா யாரு? கன்சியூமர்ஸ் நாம தானே. நம்ம கிட்ட வந்துட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியஸ்லி அப்படின்னா ரொம்ப சிக்கனமா, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்பேரிங்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்தியா ஹேஸ் எனஃப் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் காரிஃப் சேஸ் சென்டர். அதாவது இந்தியா கிட்ட உரங்கள்லாம் வந்து போதுமான அளவு கையிருப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்தியா ஹேஸ் எனஃப் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் காரிஃப் சேஸ் சென்டர். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. மர்ச்சன்ட் ஷிப்ஸ் ஸ்ட்ராண்டட் நியர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். மர்ச்சன்ட் ஷிப்ஸ் அப்படின்னா என்னன்னா, வணிக கப்பல்கள். இந்த ட்ரேடிங்காக எல்லாம் இப்போ வணிக கப்பல்கள்லாம் போகுது இல்லையா, அது வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ஜலசந்தி, நீர் சந்தை, ஹார்மோஸ் ஜலசந்தி சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து தவிக்க விடப்பட்டிருக்கிறது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இதே மாதிரி ஒரு அசாத்திய சூழல் இருக்கிறதுனால அந்த இடத்துல எல்லாமே வந்து நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் தானே, அது எல்லாமே அந்த இடத்துல வந்து நின்று தவிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி சொல்றாங்க. ஸ்ட்ராண்டட் நியர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. யூஎஸ் அலோஸ் இந்தியா டு பை ரஷ்யன் ஆயில் ஃபார் 30 days. 30 நாளைக்கு நமக்கு வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதுக்கு யூஎஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஈரான் ஹிட்ஸ் இஸ்ரேல் யூஎஸ் பேசிஸ் ஆஃப்டர் கில்லிங் ஆஃப் காமனி. காமனி அவருடைய அந்த லீடர் இறந்ததுக்கு அப்புறமா ஈரான் வந்து இஸ்ரேலையும் யூஎஸ் உடைய தளவாளங்களையும் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்.
ஈரான் ஹிட்ஸ் இஸ்ரேல் யூஎஸ் பேசஸ் ஆஃப்டர் கில்லிங் ஆஃப் காமனி. உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று. ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து நியூஸ் பேப்பரில் நியூஸ் சேனல்லாம் நீங்கள் இப்போதைக்கு கேள்விப்படுவீங்க. ஒரு மிலிட்ரி பேஸ்டு வார் பேஸ்டு வெக்காபுலரி தான் இது. ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பிஜேபி கிக்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் ஃப்ரம் அவர் சென்டர்ஸ் ஆஃப் பெங்கால். பிஜேபி கிக்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் ஃப்ரம் 4 corners ஆஃப் பெங்கால். என்ன அர்த்தம்? கிக்ஸ் ஆஃப் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸ்டார்ட்ஸ், பிகின் அப்படின்னு அர்த்தம். பிஜேபி வந்து பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினை 4 இடங்கள்ல ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஸ்டார்ட் ஆர் பிகின் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. ப்ரொடெஸ்ட் இன் காஷ்மீர் ஓவர் காமினி கில்லிங், ஸ்கூல்ஸ் க்ளோஸ்டு ஃபார் 2 days. நம்ம காஷ்மீர்ல கூட பார்த்தீங்கன்னா காமினி அவர்கள் இறந்ததுக்கு வந்துட்டு எதிர்ப்பு கிளம்புச்சு. 2 நாள் வந்து ஸ்கூல் வந்து பள்ளிகள் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். நான் இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று கேட்டேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். ஈரான் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் இஸ்ரேல், கில் 9, 3 US சர்வீஸ் மெம்பர்ஸ் டெட், 5 hurt. ஈரான் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் இஸ்ரேல், கில் 9, 3 US சர்வீஸ் மெம்பர்ஸ் டெட், 5 hurt. ஸோ அப்போ ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியது. அதில் வந்து 9 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதில் 3 பேர் வந்து யூஎஸ்ஐ சேர்ந்தவங்க, 5 பேர் வந்து காயமடைந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சிடுச்சா? அதை எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 180 ஃப்ளைட்ஸ் கேன்சல்ட் அமித் க்ரோயிங் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். இப்போ இந்த குழப்பத்தினால 180 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல்ட், 180 ஃப்ளைட் வந்து கேன்சல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, அதுதான் 180 ஃப்ளைட்ஸ் கேன்சல்ட். ஃபைனல் நியூஸ் பாருங்க. டோன்ட் ஃபால் ஃபார் ஆப்போசிஷன்ஸ் கிளைம்ஸ் ஆன் ஃபியூவல் ஷார்ட்டேஜ். அதாவது எதிர்கட்சிகள் வந்து பெட்ரோலிய தட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க, அதை வந்து நம்பாதீர்கள் அப்படின்னு கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லுது. டோன்ட் ஃபால் ஃபார் ஆப்போசிஷன்ஸ் கிளைம் ஆன் ஃபியூவல் ஷார்ட்டேஜ். பெட்ரோலிய தட்டுப்பாடு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டை நம்பாதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லுது. தட்ஸ் இட், அவ்வளோதான். இந்த நியூஸ் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வந்து வார் பேஸ்டு வெக்காபுலரி, வார் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்தோம். என்னதான் வந்து போர் நடந்தாலுமே யாருமே அதை வந்து விரும்புறதும் கிடையாது. Dialogue is the key to solve all the problem. No other problem has ever been solved by the gun. இல்லையா? History is the fact. In fact பார்த்தீங்கன்னா நமக்கு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா we did not achieve anything after the war. We lost our loved ones, economy, everything. It takes years and years to rebuild a nation to its original position.